மாஸ்க்லாம் அவ்வளோதாங்க வரும். என்னப்பா நீ? சரி பில் போட்டு கொடுங்க. சரி வாங்க கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களா? சார், பில் பண்ணிடுங்க. ஒரு மாதம் போதுங்களா? போதுங்க, கொஞ்சம் மாதம் கம்மி பண்ணி கொடுங்க சார். 15 ரூபா போட்டுக்கோங்க. இல்லை கிடைக்கிறதே 2 ரூபா தாங்க. இதெல்லாம் நல்லா பேரம் பேசுங்க. நேரம் எதிர்த்தாப்புல டாஸ்மாக் கடையில் தானே வர்றீங்க? நாளைக்கு அட லீவ் இல்லையா? அதான் ஒரு பீர் பாட்டிலும் ஒரு வாட்டரும் வாங்கி வச்சுட்டேன். இப்போவே வண்டியில் தான் இருக்குது. பீர் எவ்வளோக்கு வாங்கினீங்க? பீரு என்ன 160 ரூபா, வாட்டர் 145. அதையே 5 ரூபா 10 ரூபா எம்ஆர்பியோட அதிகமாக கொடுத்து வாங்குறீங்க. 5 ரூபா 10 ரூபா என்ன ஃபோட்டையா கட்டிட்டு போகிறாங்க? கோட்டையா? ஒரு நாளைக்கு டாஸ்மாகில் எவ்வளோ வியாபாரம் நடக்கு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 70 கோடி ரூபா. இந்த 70 கோடி ரூபாய்க்கு ஒரு பாட்டிலுக்கு எம்ஆர்பியை விட 5 ரூபா அதிகமாக வச்சு விற்றா கிடைக்கிற பணம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபா. ஒரு மாதத்துக்கு 100 கோடி ரூபா. வருஷத்துக்கு 1200 கோடி ரூபா அதிகமாக கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மாஸ்க்குக்கெல்லாம் பில்லு கேட்குறீங்களே, என்னைக்காச்சும் டாஸ்மாக்ல சரக்கு வாங்குறதுக்கு பில்லு கேட்டிருக்கீங்களா? பில்லெல்லாம் எங்கப்பா தராங்க? இப்படி கண்ணை மூடிட்டு கொடுத்துதான் மக்களோட பணம் 1200 கோடி ரூபா கருப்பு பணமா போய் சேர்ந்துட்டு இருக்கு. கணக்கிலேயே வராது இந்த 1200 கோடி ரூபா. கவர்மெண்ட் கஜானாக்கு போனா ஸ்கூல் காலேஜ் கட்டலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம், எவ்வளவோ மக்கள் நலத்திட்டங்களை செய்யலாம். ஊரறிஞ்சு நடக்கிற ஊழல் இந்த டாஸ்மாக் ஊழல் தான். இதை பத்தி எந்த எதிர்கட்சியும் பேசுறது இல்ல, எந்த மீடியாவும் பேசுறது இல்ல. உடம்புக்கு ஆரோக்கியமான காய்கறி பழங்களை ரோட்டில் விற்கிற சின்ன வியாபாரிகள்கிட்ட விலையை கம்மி பண்ணி பேரம் பேசுறீங்க. ஆனால் உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சும் சாராயத்தை எம்ஆர்பி ரேட்டை விட 5 ரூபா 10 ரூபான்னு விலை அதிகமாக கொடுத்து வாங்குறீங்க. இனியாவது இந்த ஊழலை எதிர்த்து கேள்வி கேளுங்க.